எதற்கெடுத்தாலும் எதை தேடுவதற்காகவும் கூகுளை பயன்படுத்துபவரா நீங்கள்? அப்படி என்றால் இன்றைய தலைமுறையினரின் பாஷையில் நீங்கள் ஒரு பூமர். ஜென்சி அதாவது இளைய தலைமுறையினர் தங்கள் ஆன்லைன் தேடுதல்களுக்கு கூகுளை விட டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராமை தான் அதிகம் பயன்படுத்துகிறார்கள். அப்படி என்றால் கூகுள் போன்ற தேடுதளத்தின் வீழ்ச்சிக்கு காரணமாகிறதா இந்த செயலிகள்? இதுதான் இன்று நம்முடைய தலைப்பு. DW தமிழின் டெக் நிகழ்ச்சியான ஷிஃப்டில். டிக்டாக் தொடங்கப்பட்டு ஒரு சில ஆண்டுகள் தான் ஆகின்றன. தொடக்கத்தில் நடன வீடியோக்களை பதிவேற்றி அதை ட்ரெண்ட் செய்வதற்கென்றே பெயர் பெற்ற இந்த செயலி இன்று கூகுளை விட அதிகம் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? பல ஆண்டுகளாக இணைய தேடலுக்கான தளம் என்றாலே அது கூகுள் மட்டும்தான். அப்படிப்பட்ட கூகுள் ஒரு ஆச்சரியமூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. 18 முதல் 24 வயதுடைய 40% பேர் மதிய உணவு சாப்பிடுவதற்கு ஒரு நல்ல உணவகத்தை தேர்ந்தெடுக்க கூட கூகுள் சர்ச் அல்லது கூகுள் மேப்ஸை தவிர்த்து டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராமை தான் அதிகம் பயன்படுத்துவதாக அந்நிறுவனம் சமீபத்தில் தெரிவித்திருக்கிறது. தற்போது கூகுளில் நீங்கள் ஒரு விஷயத்தை தேடினால் அந்த அனுபவம் முன்பை போல இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஸ்கிரீன் முழுக்க விளம்பரங்கள், அந்த விளம்பரங்கள் தொடர்பான லிங்குகள் என்று கூகுள் சர்ச் தற்போது பெரிய அளவில் மாறி இருக்கிறது. கூகுளின் பெரும்பாலான விளம்பர வருவாய் இதிலிருந்துதான் வருகிறது. அதாவது நீங்கள் கூகுளில் ஏதேனும் ஒன்றை தேடும் போது அந்த பக்கத்தில் வரும் ஒவ்வொரு விளம்பரமும் கூகுளுக்கு பெரிய அளவில் வருவாயை ஈட்டி தருகிறது. இதனால் 2021ஆம் ஆண்டில் மட்டும் $100 பில்லியன் அமெரிக்க மேலான லாபத்தை பார்த்துள்ளது கூகுள் நிறுவனம். விளம்பரங்களை தாண்டி கூகுள் தரும் திருப்தியற்ற தேடல் முடிவுகளும் இதன் சரிவுக்கு ஒரு காரணம். SEO அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் என்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நீங்கள் கூகுளில் தேடும் போது தங்கள் நிறுவனத்தின் பெயர்தான் உங்களுக்கு முதலில் தெரிய வேண்டும் என்று விளம்பர நிறுவனங்களுக்கு இடையே கடும் போட்டி நிலவுகிறது. அதன் விளைவு திருப்தியற்ற தேடல் முடிவுகள். இதனாலேயே கூகுளை நம்புவது என்பது பல பயனர்களுக்கும் கடினமாக இருக்கிறது. இன்றும் உஸ்பெகிஸ்தானின் தலைநகரை கூகுளில் தேடுவது வசதியானதுதான் என்றாலும் கூட உண்மையான அனுபவங்களை பெற பயனர்கள் இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கை தேர்ந்தெடுக்கலாம். இளைஞர்கள் இணையத்தை பயன்படுத்தும் விதமும் மாறி இருக்கிறது. இன்று ஏதேனும் தகவல்களை தேடும் போது அது குறித்த ஆழ்ந்த அனுபவத்தை இன்றைய தலைமுறையினர் எதிர்பார்க்கின்றனர். எனவே கூகுள் மேப்ஸில் உணவகத்தை தேடுவதற்கு பதிலாக ஹேஷ்டேக்குகள் உதவியுடன் டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் அதனை தேடுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் துடிப்பான மற்றும் பார்ப்பதற்கு வித்தியாசமான விஷயங்களை தான் அனைவரும் விரும்புகிறார்கள். இதனால் கூகுளை காட்டிலும் அல்காரிதம்கள் மூலம் பயனர்களுக்கு தேவையான தகவல்களை வழங்கும் செயலிகள் நம்பகத்தன்மையுடையதாக தோன்றுகின்றன. தற்போதைய இணைய படைப்பாளிகளின் வீடியோக்கள் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பது மட்டுமல்லாமல் அதில் சமூக கண்ணோட்டமும் அடங்கி இருக்கிறது. இது போன்ற பதிவுகளை பகிர்வதன் மூலமாகவும் அது குறித்து கமெண்ட் செய்வது மூலமாகவும் படைப்பாளிகளை பயனர்கள் உற்சாகமூட்டலாம், அவர்களுடன் தொடர்பில் இருக்கலாம். நிறைய பயனர்கள் டிக்டாக் அல்லது இன்ஸ்டாகிராமில் சமையல் குறிப்புகள் மற்றும் மேக்கப் பயிற்சிகளை மட்டும் பார்ப்பதில்லை, நடப்பு செய்திகளை தெரிந்து கொள்வதற்காகவும் அவற்றை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அது ஆபத்தாக முடியலாம். காரணம் போலி செய்திகள். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் உக்ரைன் ரஷ்யா போரை பற்றிய போலி செய்திகளை பரப்பும் வீடியோக்கள் டிக்டாக்கில் நிறையவே இருந்தன. தவறான தகவல்களை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்த இன்னும் வெளிப்படையான வழிகாட்டுதல்கள் டிக்டாக்கிற்கு தேவை. ஜென்சி தலைமுறையினருக்கு அதிகம் செலவழிக்கும் திறன் இப்போது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வரும் ஆண்டுகளில் அவர்களின் கையில் அதிக பணம் புரளும் நிலை வரும். இதன் காரணமாக உலகிலேயே வேகமாக வளர்ந்து வரும் சமூக ஊடகமான டிக்டாக்கின் ஆதிக்கமும் வளரும். குட்டி வீடியோக்கள் மீது தங்கள் பயனர்களுக்கு இருக்கும் ஆர்வத்தை பயன்படுத்திக் கொள்ள இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப், டிக்டாக் போலவே செயல்படும் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் போன்ற வசதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளன. ஜென்சி தலைமுறையினரை ஈர்க்க கூகுள் என்ன செய்கிறது? தற்போது தங்கள் தேடுதல் முடிவுகளில் டிக்டாக் வீடியோக்களையும் காட்ட தொடங்கியுள்ளது கூகுள் நிறுவனம். ஒரு சொல்லுடன் பிளஸ் டிக்டாக் என்பதையும் நீங்கள் சேர்த்து டைப் செய்து தேடினால் அது தொடர்பான டிக்டாக் வீடியோக்களை தான் கூகுள் முதலில் காட்டுகிறது. அதற்கு பின்னர் தான் இணையதள தேடுதல் முடிவுகள் காட்டப்படுகின்றன. கூகுள் மல்டி சர்ச் என்ற ஒரு வசதியை வடிவமைத்து வருகிறது. ஆக்மெண்டட் ரியாலிட்டியின் உதவியுடன் பயனர்கள் வார்த்தைகளுடன் புகைப்படங்களையும் சேர்த்து தேடலாம். ஆனால் உண்மையில் இது ஒரு புதிய வசதிதானா? ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, காலத்திற்கு ஏற்றவாறு மாற வேண்டுமானால் கூகுள் இன்னும் வேகமாக செயலாற்ற வேண்டும். இணையத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தேடும் போது டிக்டாக் அல்லது இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகிறீர்களா அல்லது நீங்கள் கூகுள் ஆதரவாளரா? கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் ஒரு டெக் காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் DW தமிழ் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.